ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாச்சி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடியில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி கோவில் பக்கத்தில் நம்ம மெயின் ரோட்லேயே நிறைய பொம்மைங்கள்லாம் போட்டிருக்காங்க நவராத்திரிக்காக. அந்த பொம்மை கடையெல்லாம் பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நிறைய இடத்துல பொம்மைங்க வாங்கியிருக்கோங்க. மயிலாப்பூரில் வாங்கியிருக்கேன் நான், ஆவடியில் எங்கேயும் வாங்கியிருக்கேன், காஞ்சிபுரத்துலேயும் வாங்கியிருக்கேன், செங்கல்பட்டில் வாங்கியிருக்கேன். பட் எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. எல்லா பொம்மையுமே வந்து ரொம்ப பிக்சர் கிளியராக இருந்தது. ஃபினிஷிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. செட்டெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தாங்க. இது வந்து பொங்கல் செட்டு. பொங்கல் செட்லாம் ரொம்ப நிறைய பொம்மைங்க இருந்த மாதிரி இருந்துச்சு இதில். இது வந்து காது குத்துற ஃபங்க்ஷன். குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா? அந்த செட் இது. என்ன ரொம்ப கவர்ந்து இழுத்தது இந்த 60வது கல்யாணம் செட்டு. ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. எனக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு மனசோட தான் போயிருந்தேன். பட் ஆனா வாங்கல. நெறைய நம்ம வாங்கி வாங்கி இடத்த நம்ம நெறைய ஃபில் பண்ணிட்டே இருக்கோம். சரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ஆசைக்கு ஒரு செட் வாங்குனேன். இது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. குழந்தைக்கு தொட்டில்ல போட்டு பேர் வைப்பாங்க இல்லையா? அந்த செட்டு. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா காமிக்கணும் அப்படின்ட்டு நெனைக்கிறேன். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் உறியடிக்கிறது. ரொம்ப அழகா இருந்தது. கிருஷ்ணருக்கு கண்ண கட்டி, நெறைய எல்லாம் சுத்தி இருக்கா மாரி இருந்துச்சு. இந்த பொம்மையெல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. ஒரு பொம்மை வச்சாலே நம்மளோட அந்த படியில வந்து நெறஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பீங்கான் பொம்மைங்க. பீங்கான் பொம்மைன்னு சொல்ற முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பேர் பேரா இருந்துச்சு. சைட்ல வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் இது. அதுக்கப்புறம் இது வந்து அரச மரத்தடி பிள்ளையார். இதுவும் அழகா இருந்தது. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, செட்டியாரம்மா பொம்மை, அப்புறம் விட்டல் பாண்டுரங்கன், அ கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள், நெறைய நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. வாங்கணும், வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் மனசு ஏங்குது. அங்க போன உடனேயே. நீங்களும் பக்கத்துல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. புதுசு புதுசா செட்டெல்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயே போனோம் அப்டின்னா, நம்ப வந்து ப்ரைஸ் கேட்டு வாங்கிக்கலாம். நான் கூட ஸ்டார்ட்டிங்ல தான் கொஞ்சம் போயிருந்தேன். அதனால நெறைய புது செட்டுங்கலாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பொம்மைங்களாவும் இருக்கு. இப்ப நம்ம தனியா செட்டியார் வேணும், இல்ல ஏதாவது ஒரு பொம்மை டேமேஜ் ஆயிட்டு இருந்தது அப்டின்னா, சிங்கிள் பீஸ் கேட்டாலும் தராங்க. அ அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த புத்தர்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சு. பீங்கான் பொம்மை தாங்க. நல்லா இருந்துச்சு. கோவில் கோபுரம் ஃபுல்லா கோல்டு கலர்ல இருந்துச்சு கோவில் கோபுரம். நம்ம அந்த மாரி ஒரு 4 கோபுரம் வாங்கி சுத்தி நம்ம பார்டர் கட்டி, அத வந்து ஒரு டெம்பிள் மாரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கார்னர்ல இருக்கிறதெல்லாம் பீங்கான் பொம்மைங்க. அதுக்கு அடுத்தது தனியா மண் பொம்மைங்களும் வச்சிருக்காங்க. அ இந்த பாருங்க இந்த புத்தர் தான் சொன்னேன் இல்லைங்களா? கொஞ்சம் ஹைட்டா இருந்துச்சு. தனியா தெரியுது அந்த பொம்மை. இது வந்து நம்ம ஆவடி போற ரோடு. அந்த ரோட்ல தான் இந்த கடைங்க போட்டிருக்காங்க. இது வைஷ்ணவி கோவில். இந்த வைஷ்ணவி கோவில் பக்கத்திலேயே தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கடோத்கஜன் செட்டு. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேங்க. நான் வந்து இந்த செட்டு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கடோத்கஜன் செட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களோட ஆசைக்காக இந்த ஒரு செட் மட்டும் தான் வாங்குனேன் நானு. இந்த ஜோடி யானை கூட ரொம்ப அழகா இருந்ததுங்க. கிருஷ்ணர் பாருங்க எல்லார் வீட்லயும் கொலுவுலயும் இருக்கக்கூடிய ஒரு அ பொம்மை எதுன்னு கேட்டிங்கன்னா, நான் கிருஷ்ணர் தான் சொல்வேன். ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் மஸ்ட் வச்சிருப்பாங்க. இது கல்யாணம். நம்ம கல்யாணத்த வந்து அது வந்து மாப்பிள்ளை, பொண்ணு மட்டும் தனியா இருக்கா மாரி அது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன், ஆம் நந்தி பகவான், பக்கத்திலேயே சிவலிங்கம், கிருஷ்ணர், முருகர். முருகர் வந்து சமேதரா இருந்தாங்க. இது வந்து பந்தி, கல்யாண பந்தி. சாப்பாடு கல்யாண செட் வச்சுட்டு பக்கத்திலேயே நம்ம கல்யாண பந்தி சாப்பாடு மாரி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இது கார்த்திகை பெண்கள் செட்டு. குட்டியா இருந்துச்சு. நம்ம வீட்ல இருக்கிறது கொஞ்சம் பெருசு. இது வந்து கொஞ்சம் குட்டியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நால்வர் மடம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ராமர் பட்டாபிஷேகம். அந்த செட்டு 4 ஆஞ்சநேயர் உட்காந்துட்டுருக்கா மாரி, ராமன், லக்ஷ்மணன், சீதா தேவி இருக்கா மாதிரி இருந்தது. இது வந்து பெருமாள் தாயார். ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த பெருமாள் தாயார்.
கொஞ்சம் ஹைட்டா பெருசாவே இருந்துச்சு. நம்ம ரேட் கேட்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அவங்க சொல்லும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா தான் சொல்றாங்க. பட் ஆனா நம்ம கேட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு கம்மி பண்ணியும் குடுக்குறாங்க. இது கடைவீதி மாரி நம்ம செட் பண்ணிக்கலாங்க. ஒரு ஒரு அ ஒரு ஒரு பீஸ் அது. அது அப்படியே கடை உள்ள இருக்கா மாரி, கடை இருக்கா மாரி தான் இருக்கு. நல்லாருக்கு அது. இதுவும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆறுமுகம். இது வந்து காஞ்சிபுரத்தில இருக்கு இல்லையா, அந்த அம்மன் அது. இது வந்து சரஸ்வதி தேவி மட்டும் தனியாவே இருந்துச்சு. நெறைய நம்பளால வந்து சில இடங்கள்ல ஒரு சிங்கிள் பொம்மையா இது கூட கிடைக்குமா? அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தாங்க இருந்தது. சிங்கிள் பொம்மைங்க வாங்கணும் அப்படின்னா, ஆவடி பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நானு. பக்கத்துல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் பாருங்க. மெயின் ரோட்லயே இருக்கு. எஸ்பெஷலி ஈவ்னிங் டைம் போனோம் அப்டின்னா, நான் எல்லா கடையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து ஆஃப்டர்நூன் போனதுனால, ஒரு சில கடைகள் மூடி இருந்தது. அ கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்டின்னா, ஆஃப்டர் 3:00 போனோம் அப்டின்னா, எல்லா கடையுமே தொறந்திருந்தது. இது வந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருந்தாரு. இது வந்து பெ ரங்கன். காலடியில மகாலட்சுமி உட்காந்துட்டு இருந்தாங்க. கருடர் பாருங்க. ஆஞ்சநேயர், சிங்கிள் பீசஸ் அதெல்லாம். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, குபேரன் செட்டு. லக்ஷ்மி குபேரர் அந்த செட்டு அது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. போய் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஸ்டார்ட்டிங்ல போயிடுங்க. அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கொலு அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருமே நம்ம வீட்ல வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் குடுக்குது. இந்த ஒரு அந்த 9 டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளும் மனசளவுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஓரம் வச்சுட்டு, அ நம் புடிச்ச புடவ கட்டிக்கிட்டு எல்லார் வீட்லயும் போயிட்டு அந்த கொலுவ பார்க்கும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கஷ்டம், பாரம் எது இருந்தாலும், அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸ குடுக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் குடுக்குது. அதனால கண்டிப்பா நம்ப வீட்ல கொலு வைக்கல அப்டின்னா கூட எல்லார் வீட்டு கொலுவுக்கும் போய் பாருங்க. பொம்மைங்கள பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு பொம்மைங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புடிச்ச விஷயம் இல்லையா? என்னதான் நம்ம பெரியவங்களா வளர்ந்துட்டா கூட, அந்த குழந்தைத்தனம் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இது வந்து காயத்ரி தேவிங்க. காயத்ரி தேவி சின்ன சைஸ்ல இருந்தாங்க. நான் இது ஆக்சுவலா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்தேன். பட் ஆனா நான் என்னன்னு தெரியல. நான் வாங்கல. நான் அந்த கடோட் கஜன் செட் மட்டும் தான் வாங்குனேன். இது வந்து பழக்கடை. பழக்கடை போடுறதுக்கு தனியா இருக்கு பாருங்க. அதுக்கு பின்னாடி சீமந்தம். அந்த சீமந்தத்துக்கு செட் அப்படியே அது. இந்த டாக் ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஆக்சுவலா அது பீங்கான் பொம்மை அது. அது வந்து சைட்ல வச்சோம்னா ரொம்ப நல்லாருக்கும். நல்லா நல்லா எடுத்து குடுக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.